Hi friends, இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். நான் பிரதீப். நம்ம சேனல் மறக்காம ஏர்னிங் ஆப்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்க் ஐடி அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலோட பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இப்போ ஒரு நியூ ஆஃபர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹21 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 3 லெவலில் கிடைக்கும். ஸோ ₹21 அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பண்ணுறதுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அது வந்து எந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹21 கிடைக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ₹15,000 மேலே வந்து earn பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸியாகவே இருக்குது. ஸோ எப்படி earn பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் வந்து இன்ஸ்டன்ட்டாக கொடுக்குறாங்க. அந்த பேமெண்ட் ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ஐக்கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் ஐடி அப்படிங்கிற இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ரெஃபர் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹21 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பட் அந்த ₹21 வந்து சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதோட பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நான் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நானே என்னோட இன்னொரு மொபைலில் ஒரு இன்வைட் வந்து பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்வைட்டுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ₹7. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஒரு மொதல் இன்வைட்டுக்கும் வந்து உங்களுக்கு வந்து ₹7 கிடைக்கும். ஸோ அந்த ₹7 வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக பேமெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே வந்து 1ன்னு போட்டு இங்கே வந்து ₹7 அப்படின்னு இருக்கும். கீழே இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி சின்னதாக வந்து ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீடம் 7 அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வந்து பேடிஎம்க்கு வந்து அந்த ₹7 சென்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்த ரீடம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா 6 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ரீடம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ₹7 கொடுக்குறாங்க. அந்த ₹7 மட்டும் நீங்கள் இன்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பேமெண்ட் வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பெய்டு கம்ப்ளீட்னு இருக்கும். இன்றைக்கி டேட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ தான் எடுத்தேன். பேமெண்ட் வந்து இன்ஸ்டன்ட்டாக கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து பாருங்கள் ஷார்க் ஐடின்னு போட்டு பேமெண்ட் வந்துருக்கும். ஸோ ₹7. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு கமிஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஷார்க் ஐடி ரெஃபர் அண்ட் ஏர்ன் ஆஃபர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 3/21 இன்றைக்கி வந்தது தான். ஓகேங்களா? ஸோ கொடுத்த உடனே இன்ஸ்டன்ட்டாக வந்துருச்சு. ஸோ அது கொடுத்த உடனே வந்து எனக்கு வந்து மெசேஜ் இது. ஓகேங்களா? ஸோ அதனால் கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஆஃபர் என்ன, அதை வந்து எப்படி ஏர்ன் பண்ணுற அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவர் 7 ரெஃபர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. நேற்று கம்ப்ளீட் பண்ணி அவர் வந்து ₹49 வந்து இன்ஸ்டன்ட்டாக எடுத்துட்டாரு. அந்த பேமெண்ட் ப்ரூஃபையும் பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவர் எனக்கு சென்ட் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் வந்து பாருங்கள் ₹49 அப்படின்னு சொல்லியிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ 24 ஜனவரி நேற்று வந்து கொடுத்தா பேமெண்ட் ப்ரூஃப் தான் இது. ஸோ கரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாகவே எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ நான் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணல. ஸோ இது ஆஃபர் பற்றி நிறைய பேர் தெரியாமல் இன்னும் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போடுறோம். ஸோ இந்த ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 21 வந்து நம்மளுக்கு வந்து ரெஃபர் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தியா. ஸோ அந்த டீட்டெயில் வந்து பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் உங்களுக்கு வந்து ப்ரௌசரில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணணும் உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகிரும். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. 3 நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்திருக்கும். ஸோ 3 நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பேஜ் வந்து ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் என்டர் பண்ணுற நம்பருக்கு தான் நம்மளுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இதில் வந்து மஸ்ட்டு உங்களோட பேடிஎம்மில் KYC கம்ப்ளீட் பண்ண மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு இதில் வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ஒரு OTP வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த 4 டிஜிட் OTP வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து சைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த சைன் அப் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது இமேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஃப்ரூட்டு இல்லைனா வந்து பேர்ட்ஸ் அந்த மாதிரி எந்த இமேஜ் வேணாலும் நீங்கள் வந்து இதில் வச்சுக்க முடியும். வச்சுட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நேம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நேம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தீபன் ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்குன்னா தீபன் ராஜ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இல்லை தீபன் ராஜ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட நேம் உங்களோட இனிஷியல் அந்த மாதிரி இதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு பர்சனல் டீட்டெயில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா விட்டுலாம், பின்னாடி வந்து கேட்கும்போது பண்ணிக்கலாம். தென் நீங்கள் வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதன் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் லிங்க் வந்து உங்களுக்கு இமெயில் சென்ட் பண்ணியிருக்காங்கிறாங்க. ஸோ பட் வந்து அதெல்லாம் நானும் வெரிஃபை பண்ணல, அது வந்து வெரிஃபை பண்ணவும் தேவையில்லை. ஸோ ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் அக்செப்ட் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஒரு டிக் பண்ணிவிட்டு இந்த டர்ன் ஆஃப் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் மெயின் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆப்புக்குள்ளே போய்ட்டு நம்ம
நம்ம ஒர்க் பண்ணுற வேலையை பார்க்கலாம். ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு காலர் புக் மாதிரி தான். நம்ம வந்து இந்த நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த காலர் ஐடி, இந்த கால் பண்ணுறதுக்கு அந்த ஹிஸ்ட்ரியெலாம் பார்க்கறதுக்கு. ஸோ அதுக்கு பதிலாக தான் இந்த ஆப்பு. ஸோ இப்போ வந்து உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணுற ஆப்ஷன், இந்த ஏர்ன் பண்ணுற ஆப்ஷன் எதில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு 3 கோடு மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆஃபர் அண்ட் டீல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆஃபர் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ பர் ரெஃபருக்கு 21 ரூபான்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நாளைக்கு ஒருக்கா ஆஃபர் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர் ரெஃபர் 21 ரூபான்னு போட்டிருப்பாங்க. பட் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து அவங்க என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களோ அது வந்து ஹிந்தியில் இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்கணும் அப்படின்னா இந்த கிளிக் டு இங்கிலீஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து இங்கிலீஷாக மாறிடும். இங்கே வந்து பாருங்கள் பர் ரெஃபருக்கு வந்து 21 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெறும் 7 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறது மூலிமா உங்களால் 15,882 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கால்குலேஷன் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டு, ஏதாவது ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு பேமெண்ட் வரல, அந்த மாதிரி ஏதாவது மிஸ் ஆகுது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களோட சப்போர்ட் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்வைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இன்வைட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் இதில் எது ஷேர் பண்ணணுமோ எதில் வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் மூலிமா யாராவது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரெஜிஸ்டர் சைன் அப் பண்ணிட்டாங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து அந்த ரெஃபரல் அமௌண்ட் வந்து கிடச்சிரும். பட் வந்து பர் ரெஃபருக்கு 21 ரூபானா நீங்கள் டைரெக்டாக பண்ணும்போது அந்த 21 ரூபா வராது. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம். இதில் வந்து பாருங்கள் நவ் மோர் அபவுட் திஸ் ஆஃபர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நான் இப்போ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எப்படி இந்த 15,882 ரூபா ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ரெஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, 3 ஸ்டெப்பில் இது வந்து உங்களுக்கு லெவல் இன்கம் வந்து கிடைக்கிது. அதாவது 3 லெவலில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ஃப்ரெண்டு வந்து இப்போ வந்து ஏ அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணுறீங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஏ அப்படிங்கிற ஒரு அதை இன்வைட் பண்ணும்போது நீங்கள் வந்து இது மாதிரி 7 பேரை இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலேயும் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இன்வைட் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு வந்து 7 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு 7 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 49 ரூபா வந்து இந்த ஃபஸ்ட் லெவலில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்வைட் பண்ண அந்த 7 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இன்வைட் பண்ணும்போது ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 7 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ 7 ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ அதனால் டோட்டலாக இதில் வந்து ஒரு 49 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்வைட் பண்ண அந்த 7 ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 பேரை வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ 7 பேரை இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்க வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 14 ரூபா வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த பி லெவல் இருக்குல்ல, 2வது லெவல். ஓகேங்களா. ஸோ 2வது லெவலில் இருக்கவங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 14 ரூபா கிடைக்கும். அந்த 2வது லெவலில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து ஒவ்வொரு 7 பேர் வந்து இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு 7 பேர் இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 ரூபா ஒவ்வொருத்தர் ஆட் ஆகும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு கீழே ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் வந்து 7 பேரை இன்வைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 7 ரூபா அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ செகண்ட் லெவலில் இவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்களே, இவங்க எல்லாரும் உங்களோட செகண்ட் லெவலில் வந்து ஜாயினிங் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இவங்க 7 பேரும் 7 பேர் சேர்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 49 பேர் சேருவாங்க. இந்த 49 பேருக்கு உங்களுக்கு வந்து 14 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ இப்படி இவங்க சேரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து 3வது லெவலில் ஒரு 300 சம்திங் பேர் வந்துடுவாங்க. ஸோ இவங்க எல்லாரும் இவங்க வந்து ரெஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3வது லெவலில் உங்களுக்கு வந்து கிடைக்கும்போது 21 ரூபா அந்த ரேஞ்சில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து கடைசியில் ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 15,882 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போதைக்கு இருக்கிற ஆஃபர் தான். கூடிய சீக்கிரத்தில் இவங்க வந்து இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 7 பேரை இன்வைட் பண்ணுறீங்களே, அந்த ஃபஸ்ட் லெவலில் 7 பேர் இன்வைட் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து 7 ரூபா வந்து கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டலாக 49 ரூபா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட் லெவலில் இருக்க 7 பேரும் கீழே வந்து 7 பேர் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவங்களுக்கும் 7 ரூபா. ஸோ 49 × 7 அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. தென் அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணது 300 சம்திங் வரும். ஸோ அது × 7 அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி ஆஃபரை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது கூடிய சீக்கிரத்தில். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணி இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இதில் வந்து பேமெண்ட் வந்து எப்படி பேமெண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ நான் வந்து இப்போ டோட்டலாக வந்து 2 ஃப்ரெண்டை வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ மொதல் ஃப்ரெண்டை நீங்கள் இன்வைட் பண்ணும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 ரூபா கிடைக்கும். உங்கள்கிட்ட 2 மொபைல் இருந்தால் கூட அந்த நீங்கள் ஃபுல்லாக வந்து இதை ஒர்க் பண்ண நினைக்கல அப்படின்னா கூட ஒரு மொதல் பேமெண்ட் அந்த 7 ரூபாயாவது ஈஸியாக இன்ஸ்டாண்டாக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
₹7 நான் வந்து போட்டிருந்தேன். அந்த மொதல் ₹7க்கு வந்து நான் பே அவுட் எடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ மொதல் ரெஃபர் நீங்கள் பண்ணும்போது மட்டும் அந்த ₹7 இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துறாங்க. இங்கே ரீடம் அப்படின்னு சொல்லி வரும். அதை கிளிக் பண்ணோடனே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண இருக்க பேடிஎம் நம்பருக்கு உங்களுக்கு பேமெண்ட் வந்து போயிடும். அதுக்கப்புறம் 2வது ரெஃபர்லேருந்து 2வது 3வது 4வது 5வது 6வது 7வது ரெஃபர். ஓகேங்களா? ஸோ இந்த 6 பேரையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்த பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் கம்பல்சரி எல்லாருமே 7 பேரை வந்து ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து எல்லாருமே இந்த ₹49 எடுக்கிறதுக்காகவாது உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்க எல்லாரும் 7 பேர் அந்த மாதிரி ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டோட்டலாக நீங்கள் வந்து சீக்கிரமாகவே earn பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின வேறு ஒரு அப்டேட்லாம் இருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் நம்ம உடனே பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.